அழகிய ஆற்றங்கரை நகரத்தின் எல்லையை ஒட்டிய கிராமம். தற்கால நகரப்புற விரிவாக்கத்தின் விளைவாக நகரம் போன்று மாறிக்கொண்டு இருந்தாலும் அக்கிராமத்தின் ஒரு பகுதியில் விவசாயம் நன்றாகவே நடந்து கொண்டு இருந்தது. மாடி வீடுகளும் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் காணப்படும் பழைய கிராமத்து கூரை வீடுகளும் கலந்தவாறு உள்ள கிராமத்தில் ஆங்காங்கு இருக்கும் பாறை குன்றுகளுக்கிடையே பறந்து விரிந்திருக்கும் பசுமையான வயல்வெளிகள் பழமைக்கும் நமது கலாச்சாரத்துக்கும் ஆதாரமாக திகழ்ந்து கொண்டிருந்தன. ஈரமண் வாசனையும் நெற்பயிர்களின் மகரந்த வாசமும் மரம் செடி கொடிகளின் இருந்து வீசும் ஆக்சிஜன் நிறைந்த காற்றும் அப்பகுதி மக்களுக்கு இன்னும் கிடைத்து கொண்டுதான் இருந்தது. கிராமத்தை சுற்றி காணப்படும் பூசணி, சுரை, அவரை, கொடிகளும் கத்திரி, தக்காளி, வெண்டை, மிளகாய் தோட்டங்களும் கலாக்காய், வேர்க்கடலை, துவரை, சோளக்கொல்லைகளும் அவற்றுக்கிடையே காணப்படும் காராமணி, உளுந்து, பச்சைப்பயிறு வகைகளும் செங்கரும்பு வயல்களும் மா, வாழை, தென்னை, முருங்கை, புளிய மரங்களும் இலைப்பார வசதியான புங்கன், வேம்பு, ஆல, அரச மரங்களும் வீடுகளிலும் தெருக்களிலும் சர்வசாதாரணமாய் காணப்படும் காக்காக்களும் சிட்டுக்குருவிகளும் வயல்வெளிக்கு வரும் கொக்கும் நாரைகளும் காடை கௌதாரியும் வீடுகளில் வளர்க்கப்படும் பசு, எருது, ஆடு, கோழி, நாய், பூனைகளும் ஆக இன்னும் பலவற்றுக்கிடையே வாழும் சுவாரஸ்யமான வாழ்க்கை அக்கிராமத்தின் அடுத்த தலைமுறையினருக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாய் மாறிக்கொண்டிருந்தது. அக்கிராமத்தின் பறந்து விரிந்த மேட்டு நிலத்தின் ஒரு பகுதியில் அமைக்கப்பட்டதுதான் அரசினர் கலைக்கல்லூரி. அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள அனைத்து ஊர்களுக்கும் அந்த ஒரே ஒரு கல்லூரி மட்டும்தான். மரங்கள் நிறைந்த பசுமையான சூழல் கல்லூரி மாணவர்களின் பல பசுமையான நினைவுகளுக்கு அஸ்திவாரம் இட்டு கொண்டிருக்கின்றன. வாழ்க்கையில் உண்மைகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வரும் நிகழ்வு வாயிலான கல்லூரியில் முதலாம் ஆண்டு பிஎஸ்சி வேதியியலில் சேர்ந்திருந்தான் சிவா என்கிற சிவசுப்பிரமணியன். 10ஆம் வகுப்பில் எடுத்த மதிப்பெண்ணை விட அவன் 12ஆம் வகுப்பில் எடுத்த மதிப்பெண் சதவீத அடிப்படையில் அதிகம்தான் என்றாலும் அவனது மதிப்பெண் குறித்து அதிகம் கவலைப்பட்டது அவனது அப்பாதான். ஆனால் அதை அவர் அவனிடம் நேரடியாக வெளிப்படுத்தாமல் தன் மகனுக்கு தேவையான தைரியத்தையும் வழிகாட்டுதல்களையும் கொடுத்து கொண்டிருந்தார். அதில் ஒன்றுதான் மேற்படிப்புக்காக தனது மகன் ஐஐடியில் சேர்வது என்பது. அதனை உணர்ந்த சிவா, இதுவரை நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும், எப்படியாவது ஐஐடியில் சேர்ந்துவிட வேண்டும், அதற்கு கல்லூரி ஒரு அடித்தளமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு பிஎஸ்சி வேதியியலில் சேர்ந்திருந்தான். சிவாவுடன் +2 படித்தவர்களில் வேலனும் சக்தியும் மட்டும் கல்லூரியில் அவன் வகுப்பிலேயே சேர்ந்திருந்தனர். மற்றவர்கள் பிஇ, எம்பிபிஎஸ் என பலவாறு பிரிந்து சென்று விட்டனர். ஆனால் சிவா, சக்தி, வேலனதன் நட்பு கல்லூரியிலும் தொடர்ந்தது. மூவரும் எப்பொழுதும் ஒன்றாகவே கல்லூரியில் வலம் வந்தார்கள். அது அவர்களுக்கு சீனியர் மாணவர்களின் ராகிங்கில் இருந்து தப்பிப்பதற்கும் சமாளிப்பதற்கும் வசதியாக இருந்தது. கூடவே நட்பும் வளர்ந்தது. கல்லூரியில் மிதிவண்டி நிறுத்துமிடம் தனியாக இருந்தும் யாரும் அங்கு நிறுத்த முடியாமல் முட்புதர்கள் வளர்ந்திருந்தன. அதனால் மாணவர்கள் ஆங்கெங்கே உள்ள மரத்தடியில் மிதிவண்டிகளை நிறுத்துவதை கவனித்த சிவா, ஏன் அந்த மிதிவண்டி நிறுத்துமிடம் பயனில்லாமல் போக வேண்டும் என தன் நண்பர்களுடன் பேசி மண்வெட்டி கடப்பாறையை தாங்களே கொண்டு வந்து ஒரு சிறு பகுதியை சீர் செய்தனர். பிறகு மறுநாளும் பிற பகுதிகளை சுத்தம் செய்து கொண்டிருக்க அதனை கவனித்த பேராசிரியர்கள் அவர்களது செயலை பாராட்டி பேசினர். இது பிற மாணவர்களையும் அவர்களோடு இணைந்து வேலை செய்ய வைத்தது. 2 நாளில் சைக்கிள் நிறுத்துமிடம் தயாரானது. அந்த சுத்தப்படுத்துதல் மேலும் விரிவடைந்து வகுப்பறையை சுற்றியிருந்த செடிகள் முதல் கல்லூரி கழிவறை வரை நீண்டு கொண்டே சென்றது.
இதனால் கல்லூரியிலே மாணவர்களின் ஒன்றுபட்ட முயற்சியால் புதுப்பொலிவுடன் காணப்பட்டது. சிவாவும் அவனது நண்பர்களும் ஆரம்பித்த இச்செயல் எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை உணர்ந்த கல்லூரி முதல்வர் அவர்களை அழைத்து பாராட்டினார். இதனால் கல்லூரியில் சிவாவும் அவனது நண்பர்களும் எல்லோருக்கும் தெரிந்த முகங்களாகினர். சிவா முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு அனைத்து செமஸ்டர் தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருந்தான். அதனால் மகிழ்ச்சி அடைந்த அவனது அப்பாவும் அம்மாவும் அவன் தங்கை விமலாவிடம் அண்ணனது விடாமுயற்சி எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லி அவளையும் ஊக்கப்படுத்தினார்கள். ஏனென்றால் விமலா அடுத்து 10ஆம் வகுப்பு செல்ல இருந்தாள். கோடை விடுமுறைக்கு பின் பள்ளி கல்லூரிகள் தொடங்கின. சிவா 3ஆம் ஆண்டும் அவன் தங்கை விமலா 10ஆம் வகுப்புமாக இருந்தனர். 2 ஆண்டு கால கல்லூரி வாழ்வில் நிறைய நண்பர்கள் கிடைத்தாலும் பக்கத்து கிராமத்தில் இருந்து வந்த மோகனும் வேறு மாவட்டத்தில் இருந்து வந்து விடுதியில் தங்கி படிக்கும் ரஜினியும் சிவாவின் நெருங்கிய நண்பர்கள் வரிசையில் சேர்ந்தனர். இருந்தும் சிவாவும் அவனது நண்பர்களும் ஆண்கள் பள்ளியில் படித்ததால் பெண் தோழிகள் சேர்வதில் சற்று தாமதமானாலும் நிர்மலா முதலில் தோழி ஆனதும் ஜோதி, காயத்ரி, மகா என தோழிகள் சேர சேர சிவா மற்றும் அவனது நண்பர்களின் அரட்டை மற்ற நண்பர்களை விட சற்று ஓங்கியே இருந்தது. கல்லூரியில் 2ஆம் மற்றும் 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு கல்லூரி முன்னரே தொடங்கி இருந்தாலும் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் சேர்ந்து கல்லூரிக்கு வந்திருந்த முதல் நாள் வகுப்பறைக்கு சென்று கொண்டிருந்த சிவா இடையில் ஒரு வகுப்பில் பேராசிரியர் இல்லை என்றதும் அந்த வகுப்பறைக்குள் நுழைந்தான். சற்றும் எதிர்பாராத வகையில் மாணவர்கள் எழுந்து நின்று குட் மார்னிங் சார் என்றனர். காரணம் சிவாவின் தோற்றம் அவர்களை அப்படி யோசிக்க வைத்தது. ஏனென்றால் அவனது அப்பா அவனுக்கு திருத்தமாக உடை அணிவது உட்பட பல விஷயங்களை சொல்லிக் கொடுத்திருந்தார். அதனால் தன்னை அடையாளம் தெரியவில்லை என்பதை உணர்ந்து கொண்ட சிவா சுதாரித்துக் கொண்டு வெரி குட் மார்னிங் சிடம் என்றவன் நேராக மேசையின் முன்னால் போய் நின்று தனது நோட்டு புத்தகத்தை மேசையின் மேல் வைத்துவிட்டு மேசையில் சாய்ந்தவாறு கைகளை கட்டிக்கொண்டு அவர்களை பார்த்தவாறு நீங்க செமஸ்டர் சப்ஜெக்ட் தேர்ந்தெடுத்ததுக்கு முதல்ல என் வாழ்த்துக்கள் என்றான். தேங்க்ஸ் சார் என்றனர் சில மாணவர்கள். நான் தான் உங்களுக்கு இன்ஆர்கானிக் சப்ஜெக்டுக்கு வருவேன். என்னோட முதல் கிளாஸ் என்பதால உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க என்று கோரியவாறு மாணவிகள் அமர்ந்திருக்கும் பக்கம் கையை காட்டினான். ஏனென்றால் வந்த வேலையே அதுதானே. மாணவிகள் ஒவ்வொருவராக எழுந்து நின்று சொல்லிக் கொண்டிருக்க பின்னால் இருந்த இருக்கையில் உட்கார்ந்திருந்த மாணவி ஒருத்தி தன் பக்கத்தில் இருந்த தன் தோழியிடம் மெதுவாக ஏ இந்திரா, சின்ன பையன் மாதிரி இருக்கா, இவனை போய் சாருன்னு நம்பி பேரு ஊரெல்லாம் சொல்லிக்கின்னு இருக்காளுங்க. ஆமாடி, அதான் எனக்கும் புரியல என்பதற்குள் அவள் முறை வர எழுந்து என் பேரு இந்திரா, இதே ஊர் தான் சார் என்றாள். இதே ஊரா? அப்படி ஒரு ஊர் இருக்கா என கேட்க சிலர் சிரித்தனர். அப்பொழுது பேராசிரியர் வருவது ஜன்னல் வழியே தெரிந்தது. சிவா அவரை பார்த்ததும் தனது நோட்டு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அவசரமாக வெளியே செல்ல அவர் உள்ளே நுழைய வணக்கம் சார் என்றவன் சற்றும் நிற்காமல் வேகமாக சென்று விட்டான். மாணவர்களுக்கு என்ன நடக்கிறது என்பது புரியாததால் பேராசிரியருக்கு மரியாதை நிமித்தமாக எழுந்து கூட நிற்கவில்லை. அவரவர் தங்களுக்குள்ளே ஏதோ முணுமுணுத்தவாறு இருந்தனர். அதனால் பேராசிரியர், நான் வர்றது கூட தெரியாம அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க என்றார். ஒரு மாணவன் எழுந்து, சாரி சார், இப்ப எங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு போனாரே அந்த சார்,
ஏன் சார் போயிட்டாரு என கேட்டான். எந்த சார்? இப்போ போனாரே அவர்தான் சார். இன்ஆர்கானிக் பாடத்துக்கு வருவேன்னு சொன்னார் சார். பேராசிரியருக்கு புரிந்தது. ஓ, அப்படியா? ஆமா ஆமா, அவரும் ப்ரொஃபஸர் தான். ஆனா காலேஜ்ல 3rd இயர் தான் படிக்கிறாரு என்றதும் சில மாணவர்கள் சிரித்தனர். சிலர் தாங்கள் தவறாக புரிந்து கொண்டதையும் உணர்ந்தனர். பின்பு மாணவர்கள் பேராசிரியருக்கு வணக்கம் சொல்ல அவர் தன் வகுப்பை தொடங்க ஆரம்பித்தார். நேராக தன் வகுப்பறைக்கு வந்த சிவா வேலனை பார்த்து, டே மச்சான், நம்ம டிபார்ட்மெண்ட் 1st இயர் பொண்ணுங்க கலக்கலா இருக்குடா. அப்ப நம்ம கிளாஸ் பொண்ணுங்க அப்படி இல்லைன்னு சொல்ல வரியா? வாய மூடுடா, அவங்க காதல விழுந்துட போகுது என்றவாறு மாணவிகள் அமர்ந்திருக்கும் பக்கமாக பார்த்து ஹாய் என்பதை போல் சைகை காட்ட அவர்களும் பதிலுக்கு சைகை காட்டினார்கள். இப்பதான் உண்மையே பேசுற போல இருக்கே சிவா. அது சரி, தனியா எல்லாம் போய் சைட் அடிக்க ஆரம்பிச்சிட்டியா என்றான் மோகன். இல்லடா, வழியில அப்படியே போயிட்டு வந்த. ரஜினியும் நாங்க இப்பதாண்டா ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தோம், நீதான் லேட் என்றான். அப்பொழுது அங்கு வந்த சக்தி, நான் இல்லாம எங்கடா போயிட்டு வந்தீங்க? அதான் 1st இயர் வந்திருக்காங்கல்ல, அவங்கள வரவேற்க தான் போயிருந்தோம் என்ற வேலனின் அருகில் வந்து, 1st இயர் பொண்ணுங்க சூப்பரா இல்ல, நீயும் அங்கதான் போயிட்டு வரியா? அப்ப நீங்களும் அங்கதான் போயிட்டு வரீங்களா? ரஜினியும், பின்ன எல்லாம் ஒரே கூட்டலை உருண மாட்டேங்க தானே என்று சொல்ல எல்லோரும் சிரித்தனர். அப்பொழுது பேராசிரியர் வர வகுப்பு ஆரம்பமானது. மதிய உணவு இடைவெளியில் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் வரும் வழியில் சிவாவும் அவனது நண்பர்களும் காத்து கொண்டிருந்தனர். வகுப்பு முடிந்து வெளியே வந்ததும் 1ஆம் ஆண்டு மாணவர்கள் சிலர் சிவாவை பார்த்து ஏதோ பேசியபடி நடந்து சென்றனர். சிவா ஒரு மாணவனை பார்த்து, தம்பி இங்க வா என கை காட்டி அழைத்தான். தயங்கியபடியே வந்த அவன், என்னங்கண்ணா என்றவன், ஐயோ சாரி, என்னங்க சார் என்றான். சரி சரி வா என்றவன் அவன் தோள் மேல் கையை போட்டுக்கொண்டே நடந்து சென்றவாறு, உங்க சார் கிளாஸ்ல என்னை பத்தி ஏதாவது சொன்னாரா? ஒன்னும் சொல்லலைங்க சார். ஏய், என்கிட்ட பொய்யெல்லாம் சொல்லாத, உண்மையே சொல்லு. அவனும் தலையை சொரிந்தவாறு, அது வந்துக்க சார், நீங்க இந்த காலேஜ்ல 3rd இயர் தான் படிக்கிறீங்கன்னு சொன்னாரு. அப்புறம் எதுவும் சொல்லல சார், பாடம் தான் நடத்தினாரு. ரஜினி அந்த மாணவனை பார்த்து, உன் பேர் என்ன என்றான். ராகவன் சார். சாருன்னு கூப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும், அதோ அந்த மஞ்சள் கலர் தாவணி போட்டுக்கொண்டு போகுதே அந்த பொண்ணு பேர் என்ன? தெரியாதுண்ணா, நாங்க புதுசு தானண்ணா, நிறைய பேரோட பேர் தெரியாதுண்ணா. அப்போ உனக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க பேரையாவது சொல்லு என்று மடக்கினான் மோகன். அந்த மாணவன் அமைதியாக நிற்க, டேய், எல்லாம் பொண்ணு பேரும் எதுக்குடா, அந்த மஞ்சள் கலர் தாவணி பேரு தானே தெரியணும், நான் போய் கேட்டுக்குன்னு வரேன் என ரஜினி சொல்லிக்கொண்டே வேகமாய் நடக்க, சக்தியும், டேய் ரஜினி இருடா, நானும் வரேன் என அவன் பின்னால் சொல்ல, சிவா அவர்களை பார்த்து, அந்த பொண்ணு பேர் இந்திராடா என்றான். திரும்பி பார்த்த வேலனோ, மச்சான் எப்படிடா? அதான் காலையிலே போனேன்னு சொன்னல, அப்ப பக்கத்துல இருக்கிற பொண்ணு பேரு தெரியலடா, அதுக்குள்ள சார் வந்துட்டாரு. ரஜினியும், அதான் அந்த பொண்ணு பேரு இந்திரான்னு தெரிஞ்சு போச்சுல்லா, அதுக்கப்புறம் வேலா நீ ஏன் டீல் பண்ணிக்க என்றான். வேலன் சிவாவை பார்த்து, மச்சான் ஒரு ஐடியா. என்னடா? இப்ப பாரு என்றவன் 1ஆம் ஆண்டு மாணவனின் சட்டப்பையில் இருந்த அவனது பேனாவை எடுத்துக்கொண்டு, அவனை முன்னால அனுப்பி சிவா என சொன்னான். சிவாவும்
அவன் தோளிலிருந்து கையை எடுக்க அவன் அங்கேயே நின்றான். வேலனோ அவங்க பின்னாலேயே போ போ என்றான். அவனும் தயங்கியவாறு மெதுவாக அந்த மாணவிகளின் பின்னால் செல்ல, இந்திரா இந்திரா என்றான் வேலன். அந்த மாணவனும் இந்திராவும் அவள் தோழியும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்த்தனர். உடனே வேலன், இந்தடா இந்தடா என கையை நீட்டியவாறு பேனாவை கொடுப்பதை போல பாவனை செய்ய, அந்த மாணவன் திரும்பி வர இந்திராவும் அவள் தோழியும் ஒன்றும் புரியாமல் மீண்டும் நடந்து சென்றனர். திரும்பவும் அவனை பார்த்து போ போ என கையை காட்ட அவனும் மீண்டும் சென்றான். இந்திரா இந்திரா என வேலன் கூப்பிட அவர்களும் திரும்பி பார்த்தவாறு நடக்க, இந்தடா இந்தடா என பேனாவை கொடுப்பது போல பாவனை செய்தான். நண்பர்கள் அனைவரும் சிரித்தனர். கேலி செய்வதை புரிந்து கொண்ட இந்திரா தன் தோழியிடம், எல்லாம் ஒரு மாதிரி போல இருக்கு என்றாள். மீண்டும் இந்திரா இந்திரா என்று வேலன் கூப்பிட மீண்டும் அவர்கள் திரும்பி பார்க்க, இந்திராவை விட்டுவிட்டு இந்தாடா இந்தாடா என்று வேலன் சொல்ல, இந்திராவின் தோழியோ, என்னடி இவன் உன்னை கூப்பிடுறானா இல்ல பேனாவை கொடுக்கறானா ஒன்னும் புரியலையே என்றாள். நமக்கு எதுக்கடி வம்பு, வா வேகமா போகலாம் என்று விரைவாக நடந்து செல்ல, இந்திராவின் தோழியை பார்த்து ரஜினி, ஹலோ பச்சை சுடிதார், உன் பேரை சொல்லிட்டு போ என்று சொல்ல அவர்கள் வேகமாய் ஓடியவாறு தங்கள் ஓய்வு அறைக்குள் சென்றனர். சிவாவோ அந்த மாணவனை பார்த்து, தம்பி நீ ஏன் நின்னுக்குன்னு இருக்க, பேனாவை வாங்கிக்கின்னு போய் சாப்பிடு, வேலா அவன்கிட்ட பேனாவை கொடுத்துடுடா என்றான். வேலனும், இந்தா நாளைக்கு பேர் கேட்டுக்குன்னு வந்துரு என்றான். ரஜினியும், முடிஞ்ச செல் நம்பர் இருந்தா கூட கேட்டுக்குன்னு வாயேன் என்றான். அந்த மாணவனும் வேறு வழி இல்லாமல் தலையை ஆட்டி வைக்க பேனாவை கொடுத்து அனுப்பினார்கள். காலை நேரம். சிவா வீட்டில் உறங்கி கொண்டிருக்க பல தடவை அவன் அம்மா குரல் கொடுத்தும் எழுந்து வராததால் நேராக அறைக்குள் வந்தவர், டே சிவா உன்னதாடா எழுந்துருடா என அசைத்து எழுப்ப திரும்பி படுத்தவாறு, என்னம்மா என்றான் சோம்பலாக. கடைக்கு போய் வாடா, எழுந்துருடா. அப்பாவா அனுப்புமா, என்னை எதுக்கு தொந்தரவு பண்ற, அவர் வேலையா வெளியே கிளம்பி இருக்காருடா, நீ தான் போகணும். போம்மா. நான் போகல. அப்போ வெறும் இட்லி தான், பரவாயில்லையா? சட்டனை எழுந்தவன், என்னம்மா நேத்தே வாங்கிட்டு வர சொல்லக்கூடாதா? மறந்துட்டேன்டா, வாடா எழுந்து. கிளம்பி வந்தவன் பையை எடுத்துக்கொண்டு வெளியே வர அவன் தங்கை விமலாவுக்கு அப்பாவை பெற்றெடுத்த பாட்டி தலைவாரி கொண்டு இருந்தார். அண்ணா அப்படியே எனக்கு ஒரு பென்சில் ரப்பர் எனக்கு வேணும், சரியா? என்றவன், உனக்கு பாட்டி என்றான். எனக்கு என்ன வேணும் உனக்கு தெரியாதா? ஆனா இப்ப வேண்டாம், உங்க அப்பா கிட்டேயே சொல்லி அனுப்பிக்கிறேன், நீ போய் வாப்பா. ஓகே பாட்டி என்றவன் பையை எடுத்துக்கொண்டு கடைக்கு சென்றான். சிவா பொருட்களை வாங்கி கொண்டு திரும்பி வரும் வழியில் சில பள்ளி மாணவிகளின் சைக்கிளில் வந்து கொண்டு இருந்தனர். அவர்களை பார்த்து கொண்டே தெருமுனையில் ஒரு வளைவில் திரும்பினான். அங்கு ஒரு வீட்டின் முன்னால் ஒரு பெண் கோலம் போட்டு கொண்டிருக்க பக்கத்தில் ஒரு சிறுமி உட்கார்ந்து கவனித்து கொண்டு இருந்தாள். சிவா அந்த மாணவிகளை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே வர அந்நேரம் பார்த்து அச்சிறுமி சட்டென பின்னால் எழுந்து வர அதற்குள் சிவா சிறுமிக்கு நேராக அருகில் வந்துவிட சட்டென சடன் பிரேக் போட்டு பைக்கை நிறுத்தினான். வண்டி நின்ற சத்தத்தில் பயந்து போன அப்பெண் வேகமாக எழுந்து சிறுமியை பிடித்து கொண்டு, கண்ணு தெரியல, இப்படியா வேகமா வர்றது
இடிச்சிருந்தா என்ன ஆகியிருக்கும்? சாரிங்க, அந்த குழந்தை தான் கவனிக்காம பின்னாடி வந்துடுச்சு. அத அவள் ஏற்றுக்கொள்ளாதது போல் ம் என்று சினுங்கியவாறு முகத்தை திருப்பிக் கொண்டு, நீ போய் அந்த படிக்கட்டுல உட்காரடி என்றவள் முனகிக் கொண்டு மீண்டும் கோலம் போட ஆரம்பித்தாள். நின்றுவிட்ட பைக்கை ஸ்டார்ட் செய்து கொண்டே அவளை பார்த்தவன், ஆஹா, என்ன அழகா இருக்கிறா! வெளியூர்ல இருந்து சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருப்பாளோ என்று நினைத்தவன் சிறுமியை பார்த்து சிரித்தவாறு கையை ஆட்டி டாடா சொன்னதும் சிறுமியும் கையை ஆட்டி டாடா சொன்னாள். அதை கவனித்த அப்பெண், சுமாரு என்று கூற அச்சிறுமி நிறுத்தி கொண்டாள். சிவா வீட்டிற்கு வந்ததும் சமையல் அறையில், ஏண்டா இவ்வளவு லேட்டு? காலேஜுக்கு போற ஐடியா இல்லையா? அந்த கடையில ஒரே கூட்டம், இனிமே என்னால முடியாதம்மா. ஏன் சொல்ல மாட்ட? ஆடிக்கு ஒரு அமாவாசைக்கும் ஒரு நாளைக்கு கடைக்கு போறதுக்கே இவ்வளவு செலிச்சுக்கிற. அவரு வீட்டுல இருந்து என்னைக்காவது உன்னை வேலை வாங்கியிருப்பாரா? அதான் நீ வேலை வாங்குறியம்மா. ஆமாண்டா, எவ்வளவு நாளைக்கு தான் அவரால் ஓடி ஆட முடியும்? அவருக்கும் வயசாகுதுல்ல. நீ தான் வயசாகுதுன்னு சொல்ற, அப்பாவை பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, அதான் ஆரோக்கியமா இருக்காரு. இந்த காலத்துல எல்லோரும் அப்படியா இருக்கீங்க? தோ நீ கூட தான் வெளியே போனா என்ன பண்ற ஏது பண்றன்னு எங்களுக்கு தெரியுதா? ஒழுக்கமா இருக்கியான்னு எப்படி தெரியும்? ஒன்னும் பண்ணலம்மா, படிக்க தானே போறேன். அப்படிதான் நாங்களும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் என்றவர் காய்கறி நறுக்கியவாறு கவனத்தை அதில் செலுத்தினார். ஃப்ரிட்ஜில் இருந்து இஞ்சியை எடு சிவா என்றார். சிவாவும் எடுத்து வந்து கொடுத்து விட்டு, ஏம்மா, எப்பவும் என் மேல நம்பிக்கை இல்லாம பேசுற. ஒருத்தர் செல்லம் கொடுத்தா ஒருத்தர் கண்டிக்கணும் இல்லையா? அதுக்குதான் இப்படி எல்லாம் பண்றியாமா என்ற சிவா சிரித்தான். உனக்கு கிண்டலா போச்சுடா, எல்லாம் அவர் பண்றது. பசங்களை வேலை செய்ய சொன்னா கூட படிப்பு கெட்டு போகுன்னு வேலை வாங்க கூடாதுன்னு சொல்றாரு. அவருக்கு நீங்க என்னத்தை படிச்சு சாதிக்க போறீங்கன்னு தெரியல என சொல்லி கொண்டிருக்கும் போதே, நான் நல்லா தானமா படிக்கிறேன் என்று கூறியவாறு சமையலறைக்குள் வந்தாள் விமலா. சிவாவோ, ஆமா ஆமா, இந்த வருஷம் பப்ளிக் பரீட்சையில தெரியதானே போகுது என்றான். உன்னை விட அதிகமா மார்க் எடுத்து காட்டுறேன், பாக்குறியானே என்றாள். பார்க்கலாம் பார்க்கலாம். சரி, என் பென்சில் ரப்பர் எங்கே? சிவா பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுக்க விமலா அதனை வாங்கி கொண்டு சிவாவின் முன் கையை நீட்டி, அதிக மார்க் எடுக்கிறேன், என்ன சேலஞ்ச் என்றாள். அதற்குள்ள அவர்கள் அம்மா, உங்க சண்டையை காலையிலேயே ஆரம்பிக்காதீங்க, போய் கிளம்புங்க, டைம் ஆகுது என்றார். விமலா முன்னால் செல்ல சிவா, என்ன சேலஞ்ச் என பின்னால் கிளம்பினான். சிவா, ஒரு நிமிஷம் என்றார் அம்மா. என்னம்மா என திரும்பி வந்தவன், உங்க பாட்டி ஏதோ கேட்டாங்களே, என்னது? அவங்க கேட்கல, நான் தாம்மா ஏதாவது வேணுமான்னு கேட்டேன். சரிடா, அவங்க ஏதாவது கேட்டா வாங்கி கொடு, இல்லைனா அப்புறம் உங்க தாத்தா இருந்தா அவங்க கிட்ட எல்லாம் நான் ஏன் கெஞ்சணும்னு கிடக்கணும்னு பகலெல்லாம் புலம்புவாங்க. திரும்பவும் கோவிச்சுக்கின்னு உங்க அத்தை வீட்டுக்கு போனாலும் போயிடுவாங்க. போகட்டுமா? என்னடா சொல்ற? அங்க போய் கொஞ்ச நாள்ல கோவிச்சுக்கினே இங்க வந்துருவாங்க. இது எப்பவும் நடக்கிறது தானம்மா. இருந்தாலும் வயசானவங்க அவங்க. ஏதாவது வேலை சொன்னா முடியாதுன்னு சொல்லாத. செய். என்னடா